வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலமாக இருக்கிறேன். நேற்று நான் தீபாவளிக்காக முகநூலில் என்னுடைய தீபாவளி வாழ்த்தை உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், எங்களோட தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் பகிர்ந்திருந்தேன். எல்லாரும் எனக்கு நிறைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் ஒவ்வொரு விடுத்து என்னோட நிறைய விடயங்களை பேசியிருந்தீர்கள். நண்பரே, உங்களுடைய பணி தொடரணும், உங்களுடைய சிறப்பான சொற்பொழிவுகள் இன்னும் உங்களுடைய யூடியூப்பில் வரணும் என்றது எங்களுடைய விருப்பம் என்று சொல்லி நேற்று தெரியப்படுத்தியிருந்தார்கள். கூப்பிட்டிருந்தார்கள் வரும்படி. உண்மையிலே எனக்கு போகக்கூடிய சூழ்நிலை, வரக்கூடிய சூழ்நிலை இல்லை நண்பர்களே. எனக்கு கொஞ்சம் என்னுடைய வேலைகள் அதுகள் இதெல்லாம் சொல்லி கணக்கு இருந்தாலும் என்னால் வர முடியவில்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக நல்லபடியாக இருக்க வேணும் என்றது தான் என்னுடைய விருப்பம். அதே போல் நீங்கள் நல்ல சிறப்பாக எல்லாத்தையும் உங்களுடைய தொழில்களை எல்லாம் தொடர்ந்து சிறப்பாக நீங்கள் செய்யணும். நீங்களும் மேலும் மேலும் வளரணும் என்ற நான் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுகிறேன். அதே போல் என்னுடைய நண்பர்கள், உறவுகள், தமிழ் சொந்தங்களுக்கு நான் ஒரு அன்பான பணிவான ஒரு சிந்தனை துளியிலிருந்து ஒரு சில விடயத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து விசா எடுத்து ஒரு வேலைக்கு நீங்கள் முதலில் போவீங்கள் தானே, ஒரு கிளீனிங் வேலைக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட் வேலைக்கோ இல்லது ஒரு அலுமிச்சோசியம் கடைக்கோ இல்லது ஒவ்வொன்றுக்கும் போவீங்கள். அதிலேயே நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க பழகி கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்பொழுதுதான் நீங்கள் முதலாளித்துவம் என்ற ஒன்றுக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு தொழிலில் நீங்கள் நிரந்தரமாக நிலைச்சிருந்து ஒரு உங்களுடைய முழு பலத்தையும் கொடுத்த அந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கொண்டு ஒரு முதலாளித்துவத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அதில் ஏமாற்றங்கள், தோல்விகள் இருக்காது. அப்படித்தான் நானும் கூட ஏறக்குறைய என்னுடைய சொந்த தொழில் வீடியோ போட்டோவாக இருந்தாலும் கூட நான் இங்கு வந்து முழுமையாக ரெஸ்டாரண்ட் தொழிலை முழுதாக கற்றுக்கொண்டேன். அதை கற்றுக்கொண்டதன் நிமித்தம் எனக்கு பெரிய ஒரு என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆறுதலாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது. அதே போல் நீங்களும் வந்து நல்லபடியாக ஒரு தொழிலில் சிறப்பாக நீங்கள் எல்லாத்தையும் கற்று நீங்களும் ஒரு தொழில் ஸ்தாபனங்களை வச்சு நல்லபடியாக முன்னேறி உங்களோட உறவுகள், உங்களோட சொந்தங்கள் எல்லாருக்கும் மத்தியில் நீங்களும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இது என்னுடைய நண்பர்கள், உறவுகள், தமிழ் சொந்தங்களுக்காக நான் இந்த பதிவை வைக்கிறேன். அதே போல் அண்ணா, உங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என்ன சொல்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி சிலர் என்னோடு கதைத்திருந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு தருகிற சப்போர்ட்டும் ஆதரவும் தான் நான் முன்னோக்கி போய்கொண்டிருப்பேன். மற்றது நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் யூடியூப் சேனல் திறந்து விட்டேன் என்று சொல்லி எந்தொரு பணநோக்க வருமானத்துக்காகவும் நான் அதை திறக்கவில்லை. அதில் எந்தொரு பணநோக்கமான பரிமாற்றங்களும் நடக்கப் போவதும் இல்லை. காரணம், நான் உழைக்கிறேன், நான் வாழ்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றபடியால் ஆரிடமும் ஒரு ரூபாயையும் வாங்கி இவருக்கும் அதில் உதவி செய்வதோ இல்லது அதை இவருக்கு கொடுப்பதோ அப்படி கிடையாது. காரணம் என்னென்று கேட்டால், நான் இந்த முகநூல்களை மிகவும் சரியாக அவதானித்து நிதானமாக, துல்லியமாக, தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறதால அதுக்குள்ள யார் வந்து நீங்கள் இவருக்கு உதவி செய்யலாம், அவருக்கு உதவி செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம் என்று சொல்வதற்கு இடமே கிடையாது. இது முழுக்க என்னுடைய யூடியூப்பில் நாடுகளை காட்சிப்படுத்துவது, அதை பார்த்து மகிழ்வதற்காகத்தான் வைப்பதற்காக நான் செய்திருக்கிறேன். யாரும் தவறான முறையில் எந்த ஒரு விடயத்தையும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளவோ கேட்கவோ வேண்டாம் என்று சொல்லி உங்களை தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஏனென்று கேட்டால் முன்கூட்டியே உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏண்டா ஃபேஸ்புக்கை நான் 2018 வைத்திருக்கிறபடியால் நான் 2025 அக்டோபர் மாதம்தான் யூடியூப் சேனலை திறந்திருக்கிறேன். அதை திறக்கும் பொழுதே நான் முன்னுரையில் சில விடயங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். இதுவும் என்னுடைய வன்னி மலைத்துள்ள யூடியூப்பில் வரும். ஆதலால் நீங்கள் இதை உங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்கு உதவி செய்ய விருப்பப்படுகிறீர்களோ, யாரை தேடியும் என்றாலும் உங்களுக்கு செய்வதற்கு நிறைய இடங்கள் இருக்குது. அவர்களோடு சம்பந்தப்பட்டு செய்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் யாரும் யூடியூப் வைத்திருக்கிறீர்கள் வந்து இதை செய்யுங்கள் என்று கேட்க வேண்டாம். ப்ளீஸ், இது ஒரு தேவையற்ற ஒரு விடயம். நான் முழுக்க மீண்டும் சொல்லுகிறேன், நான் செல்லுகிற நாடுகள் அனைத்தும் காட்சிப்படுத்தி என்னுடைய உறவுகள் எல்லோரும்
இந்த யூரோப் நாடுகளை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். அதற்காக மாத்திரம்தான், வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை. நீங்கள் எல்லாரும் என்னுடைய வன்னி மலைத்துளிகள் யூடியூப் சேனலுக்கு வாங்க, உங்களுடைய ஆதரவை தாங்க. அதை குறித்து நான் பிற்காலத்தில் உங்களுக்கு அதை எப்படியெல்லாம் கொண்டு செல்வேன் என்றதை நீங்கள் அதில் பார்க்கலாம். என்னுடைய அன்பு உறவுகள் எல்லாம் சுகபலத்தோடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கணும் என்று சொல்லி என்னுடைய வானத்துக்கும் பூமிக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்க தேவனிடம் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும்.